ஓராண்டு காலத்துல அவர் வந்து எப்பயாவது வந்து வெளியில வருவாரு. அந்த கிளி வந்து சீட் எடுக்கிறதுக்காக வெளியில வர்றது மாதிரி எப்பயாவது தான் வருவாரு. பனையூர் பங்களாவுக்குள்ள ஒரு பத்திரமா இருந்து கொண்டு எப்பயாவது ஒரு அறிக்கை விடுவாரு. நிவாரண பொருட்களை கூட வீட்டில் வச்சு தான் கொடுப்பாரு. பனையூர் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனையில கூட ஒரு தேர்தல் பிரச்சார வாகனத்துல வந்துட்டு கால் படாம திரும்பி போயிடுவாரு என்கிற ஒரு முத்திரை அவருக்கு இருப்பது என்பது, அவர் இன்னும் முழுமையான அரசியல்வாதியாக இல்லை. இன்னும் பஞ்ச் டைலாக் பேசக்கூடிய ஆடியோ ரிலீஸ்ல எல்லாம் வந்து சினிமா அரங்கங்கள்ல பேசக்கூடிய ஒருவரை போலதான் இன்னும் இருக்கிறாரே தவிர, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை பல நேரம் நம்மளும் பேசியிருக்கோம், நான் கேள்வியாகவும் முன் வச்சிருக்கோம். ஆனா அவருடைய செயல்பாடுகள்ல இப்ப கொஞ்சம் மாற்றம் தெரியுது. பூத் கமிட்டி மாநாடு நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பொதுக்குழு நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. முன்னாடியே பொதுக்குழு நடந்துச்சு. இப்ப பூத் கமிட்டிக்கான தேதி அறிவிச்சிருக்காங்களே, வருகிற 26, 27 கோவையில பூத் கமிட்டி மாநாடு நடைபெறுகிறது. பொதுக்குழு என்பது வந்து எப்படிப்பட்டதாக நடக்கும்னா, பெரிய அரசியல் கட்சிகள்ல எல்லாரும் வந்து கருத்து சொல்வதற்கான, கலந்துரையாடுவதற்கான, பிரதிநிதிகளுக்கான வாய்ப்பாக இருக்கும். தனிநபர் உரையாற்றுவது என்பது வேறு, உரையாடுவது என்பது வேறு. இதுவரைக்கும் இன்னும் உரையாற்றிக்கிட்டு தானே இருக்காரு, உரையாடலையே.